தமிழகத்தில் பெருகி வரும் 6 முதல் 60 வயது பெண்களிடம் பாலியல் சீண்டல் மற்றும் பாலியல் புகார் அதிகளவு வருவதால் புதிதாக பொறுப்பேற்ற தமிழக அரசு சிங்கப்பெண் திட்டத்தை மூலம் பல்வேறு மகளிரை சேர்த்து தடுக்க முயற்சித்து விரிவுபடுத்தி இன்று தாராபுரத்தில் பேருந்து நிலையம் மற்றும் தனியார் உதவி பெறும் பள்ளிகளில் சிங்கப்பெண் படையினர் பெண்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் பள்ளி மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் போது ஏற்படும் குற்றங்கள் குறித்து கட்டுப்பாட்டு மையம் 100 என்ற எண்ணுக்கு அழைத்தால் உடனடியாக சிங்கப்பெண் அதிரடிப்படைகள் இருந்து சம்பவ இடத்திற்கு வந்து அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு தேவை என்றால் சட்டப்படியாக அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று உரிய தீர்வு எட்டப்படும் என்று கூறினார். மேலும் மாணவிகள் இருசக்கர வாகனத்தை உபயோகப்படுத்தக்கூடாது, அவ்வாறு உபயோகப்படுத்தினால் பெற்றோர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். சிங்கப்பெண் இருக்குதுயா பின்னாடி, அதான் என்ன இருக்கும்போது தாராளமா என்ன செய்யலாம், 100க்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி சிங்கப்பெண் டீம்ல நாங்க பேசணும், எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நேரடியாக எங்களுக்கு தகவல் தெரிவிப்பாங்க. நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு தேடி வருவோம். முதல்ல என்ன செய்வோம், மகளிர் ஸ்டேஷனுக்கு வந்து புகார் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இனிமே அது கிடையாது. பாதிக்கப்பட்ட பெண் குழந்தை எங்க இருந்தாலும் சரி நேரடியாக நாங்களே தேடி வந்து உங்களுக்கு உண்டான உதவியை தெரியாதா இருக்கும். சைல்டு மேரேஜ், அதுக்கப்புறம் போக்சோ சம்பந்தமா வந்து அவேர்னஸ் நிறைய போட்டிருக்கிறோம். ஆனாலுமே என்ன ஆகுது, நிறைய கேஸ் ரிப்போர்ட் ஆகிட்டு தான் இருக்குது மகளிர் ஸ்டேஷன்ல. இனிமேலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நமக்கு இழைக்கப்படக்கூடிய ஒரு குற்றங்களை வந்து வெளியில சொல்றதுக்கு தயங்கக்கூடாது. பெண்கள் பேசுறதுக்கே தயக்கம் காட்டக்கூடாது அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சு நமக்கு ஏதாவது அணிந்த இந்த டீமோட முக்கியமான ஒரு வேலை. இதுல வந்து நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா நேரடியாக 100க்கே ஃபோன் பண்ணலாம். ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி சிங்கப்பெண் டீம்ல நாங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னா செல் நம்பர், அப்போ யார் டியூட்டியில் இருக்காங்களோ அவங்களோட செல் நம்பர், இதுக்கான தொடர்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 100 தான். இன்னும் ஸ்பெஷலாக புதுசாக எந்த நம்பரும் கொடுக்கல, 100 தான். 100க்கு கால் பண்ணாலே போதும். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தடுப்பு பிரிவு அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கமே. எங்க இருந்து நீங்க போன் பண்ணாலும் உடனடியாக என்ன செய்வோம், ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் வேணுமோ எல்லாத்தையுமே நாங்க பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி நீங்களும் படிப்புல முழுமையா கவனம் செலுத்தி எதுக்காக வர்றோம், படிக்கிறதுக்காக வர்றோம். அப்ப படிக்கிற வேலையை மட்டும் நம்ம பார்த்தா போதும். பள்ளிக்கூடம் வர்ற நேரங்கள்ல நீங்க பஸ்ல வரலாம், ஆட்டோல வரலாம், டூ வீலர்ல வரலாம். டூ வீலர்ல அப்படின்னு சொன்னா அப்பா யாராவது உணவு விடுவாங்க, இல்ல அம்மா உணவு விடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதா சேஃப்டி. லைசன்ஸ் வாங்காமலாம் நீங்க என்ன செய்யக்கூடாது, டூ வீலர் ஓட்டக்கூடாது. தெரியுங்களா உங்களுக்குலாம்? அதனால டூ வீலர் ஓட்டக்கூடாது. பழகுறோம் அப்படிங்கிற பேரை விட்டாலுமே என்ன செய்யணும், எல்எல்ஆர் போட்டு முறையா பயனுள்ள வகையில செயல்படுத்துற மாதிரி பார்த்துக்குங்க. அனைவருக்கும் நன்றி. உங்களுடைய அனைவரையும் பார்த்து அந்த அறிவுரைகளை வழங்கிய திருப்பூர் மாவட்ட சிங்கப்பெண் திட்டத்தின் காவலர் அவர்களுக்கும் மற்றும் நமது பள்ளி அவர்களுக்கும் நமது நன்றிகளையும் கொண்டு வந்த இந்த திட்டத்தை நினைத்து நாம் மகிழ்வோம். தொடர்ந்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடாமல் மிகச்சிறந்த குழந்தைகளாக வாழ வளர எங்களுடைய அன்பான உங்களுடைய அம்மா பெண்கள் அனைவருக்குமே இந்த திட்டம் மிக சிறந்த வகையில் பாதுகாக்க